தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களில் எவ்வளோ பேருக்கு வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் பணம் வரும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்போ 2 கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1,60,00,000 விண்ணப்பங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பெறப்பட்டது. அதில் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த ஸ்கீமானது மாதம் வழங்கப்பட்டு வருது. ஸோ இதில் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து மீண்டும் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்கள் எப்போ பணம் வரும் அப்படின்றதான் மீண்டும் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஜனவரியில் வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற செய்தி வந்து ஏற்கனவே நமக்கு வெளியாகி இருந்தது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே 1,13,00,000 மகளிர் வந்து மாதம் இந்த 1000 ரூபாய் பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் வந்து மேலும் 2 லட்சம் புதிய மகளிர் வந்து இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு 1,15,00,000 மகளிர் வந்து மாதம் இந்த தொகையை வந்து ஜனவரி மாதம் முதல் வாங்குவாங்க அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து இன்றைய தேதியில், அதாவது நாளைக்கு 10ஆம் தேதி இந்த பணமானது அக்கௌண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கு மெசேஜ் அனுப்பப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீமில் வந்து இந்த மாதம் புதிதாக சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதற்கான எஸ்எம்எஸ் இன்றைய தேதியில் உங்களுக்கு வரலாம். அல்லது ₹1 வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சரியாக வந்து சேருதா அப்படின்றத இன்றைய தேதியில் வந்து பரிசோதிக்கலாம் அப்படின்ற செய்தியும் வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ், அதாவது புதிதாக நீங்கள் வந்து திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த எஸ்எம்எஸ் இன்றைக்கு வந்தது அப்படின்னாலும், அல்லது ₹1 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதன் மூலமாக இந்த வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் வந்து சரியாக நடைபெறுதா அப்படின்றத பரிசோதிச்சாங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாதம் முதல் சேர்க்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை எஸ்எம்எஸ் வரல, ஆனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பணமானது நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில நேரங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த எஸ்எம்எஸ் வந்து நமக்கு வந்து சேராமல் இருக்கலாம், ₹1 வந்து வராமல் கூட இருக்கலாம், அல்லது வந்தது வந்து நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் தெரிவிக்காமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஏற்கப்பட்டு உங்களுடைய விண்ணப்பம் வந்து மேல்முறையீடு ஏற்கப்பட்டிருந்தது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொதுவாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம் வந்து மாதம் 15ஆம் தேதி தான் வழங்கப்பட்டு வந்தது. இந்த மாதம் பொங்கல் இருக்கிறதுனால ஜனவரி 10ஆம் தேதியே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ அந்த புதிய விண்ணப்பதாரர்கள் யாரெல்லாம் மேல்முறையீடு செய்து அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கும் நாளைய தேதியில் வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றி இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, புது விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் ரேஷன் கடை வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இனிமேல் தான் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ விண்ணப்பம் கொடுக்க தவறினவங்களும் புதுசாக விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது பற்றின அறிவிப்பு ஏற்றணும் வெளியே இருக்குது. அதாவது ஜனவரி மாதத்தில் அதற்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஸோ பொங்கலுக்கு பின்னால் அது பற்றின அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.